ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎம்எஸ் டாக்ஸ். இன்றைக்கி நம்ம ராஜு நடிப்பில் வெளிவந்த பன் பட்டர் ஜாம் படம் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா சரண்யா பொன்வண்ணன், தேவதர்ஷினி, சார்லி, விக்ராந்த் மற்றும் பலர் நடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த படத்தோட ஒன்றுன்னு பார்த்திங்க அப்படின்னா, தேவதர்ஷினி வந்து அவங்களும் சரண்யா பொன்வண்ணனும் வந்து அவங்களுக்கு சரண்யா பொண்ணு பையன் இருக்கும், இவங்களுக்கு வந்து பொண்ணு இருக்கும். ஸோ அவங்க வந்து அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி அவங்களோட பசங்களுக்கெல்லாம் வாழ்க்கை சரியாக அமைஞ்சிருக்காது, ஏதாச்சும் ஒரு பிரச்சனை, டைவர்ஸ் அது இதுன்னு வந்துகிட்டு இருக்கும். அதனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்க ரெண்டு பேரும் சொல்கிறத வச்சு இவங்க ரெண்டு பேர் பசங்களுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலான்ட்டு பிளான் போடுவாங்க. ஆனால் அது அவங்களுக்கே தெரியக்கூடாது, ஆனால் அவங்க ஒத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுவாங்க. ஸோ அந்த பிளான் சக்ஸஸ் ஆச்சா இல்லையா, இந்த பசங்க என்ன பண்ணுச்சுங்க, என்னென்ன பிரச்சனைலாம் வந்துச்சு, அதுதான் இந்த படத்தோட கதை. அது படம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு காமெடியாக இருக்கும். படத்தில் பார்த்திங்கன்னா 2 ஹீரோயின் இருப்பாங்க. அப்புறம் ராஜு மெயின் கேரக்டர் நடிச்சிருப்பாரு. அப்புறம் விக்ராந்த் வந்து கெஸ்ட் ரோல் மாதிரி வருவார் காலேஜ் போர்ஷனில். அப்புறம் விஜய் பப்பு அந்த ஆகாஷ் அவர் நடிச்சிருப்பார் இன்னொரு கேரக்டரில். ஸோ படம் பார்த்திங்கன்னா லவ் ஸ்டோரி தான். பட் கொஞ்சம் இந்த 2K கிட்ஸ் பசங்களாம் இருக்காங்களா, அவனோ எப்படி பண்ணுறானோ, இந்த காலகட்ட ஜென்ரேஷன் என்ன மாதிரி இருக்காங்க, அந்த ரிஃப்ளெக்ட் பண்ணுற விதமாக இந்த படம் எடுத்திருப்பாங்க. கொஞ்சம் மோசமான ஸ்டோரி தான், பட் ஓரளவு டீசெண்டாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ராஜு வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணுவார், அந்த ஃப்ரெண்டும் லவ் பண்ணுவான். அப்புறம் வந்து அந்த ஃப்ரெண்டு வந்து அந்த பொண்ணை லவ் பண்ணுறான்னு அந்த பொண்ணை அவனை லவ் பண்ணிட்டு போயிடும். ஒரு மாதிரி நான் சொல்லும்போது கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும். ஆனால் படம் பார்த்திங்கன்னா ஒன்றுத்துக்கும் ஒரு டீட்டெயில் ரீசன் வச்சுருப்பாங்க. ஸோ ஓரளவு ரீசன் வந்து அக்செப்டபிள் மாதிரி தான் இருக்கும். ரொம்ப மோசமான ரீசன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அதே மாதிரி அந்த இன்னொரு ஹீரோயின் வந்து அதுவும் அந்த ஆகாஷ் அந்த பப்பு பையனும் லவ் பண்ணுவாங்க. ஸோ அவன் வந்து வீட்டுக்கு பயந்த பையன். அவன் என்ன பிரச்சனைனா, அவன் கடைசியில் என்ன ஆகும்னா, அவனுக்கு வந்து அவங்க வீட்டில் பார்க்குற பொண்ணே கல்யாணம் பண்ணி, ஏன்னா அவங்க அப்பா போலீஸ் ஸ்ட்ரிக்ட்ன்றதுனால ஸோ மாற்றி இது பண்ணிவிட்டு கடைசியாக ராஜுவும் இந்த இன்னொரு ஹீரோயினும் ஃப்ரெண்டாவாங்க. அப்புறம் வந்து இவங்க 2 பேர் வீட்லேயும் பேசினா மாதிரி இது பண்ணும்போது வேணான்னு சொல்லுவாங்க. அப்புறம் மறுபடியும் அவங்களே ஒன்று சேர்ந்துருவாங்க. ஸோ ஒரு மாதிரி போகும் படம். பட் லவ் படம் தான் இது. ஸோ லவ் போர்ஷன்ஸ் நல்லாயிருக்கும். அப்புறம் ஃபேமிலி போர்ஷன்ஸும் நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த பசங்க பார்த்திங்கன்னா அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் என்னென்ன திருட்டுத்தனம் பண்ணுதுங்க, என்னென்ன பொய் சொல்லுதுங்க, அதெல்லாம் இந்த படத்தில் கொஞ்சம் கிளியராக காமிச்சிருப்பாங்க. அப்புறம் அம்மா அப்பா ஒன்று நினச்சிருப்பாங்க, பசங்க ஒன்று பண்ணுங்க. ஸோ ஆனால் வெளியில் சொல்லும் போது இவங்களுக்கு தெரியாது இவங்க இப்படி அவங்க அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் காமிச்சிருப்பாங்க. ஸோ ஜென்ரேஷன் கேப்பு. ஸோ எங்கள் ஜென்ரேஷன்லாம் நல்லா தான் இருந்தோம், நீங்கள் தான் அது இதுன்னு சொல்லிட்டு என்னென்னமோ பண்ணுறீங்க, உங்களை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணி வாழ்க்கையை வெறுத்து போச்சுன்னு சொல்லிட்டு சரண்யா பொன்வண்ணன் ஒரு கட்டத்தில் சொல்லுவாங்க. அந்த போர்ஷன்ஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்க 2 பேரும் இவங்க பசங்களை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்காக போடுற பிளான்ஸ் அது இதுன்ட்டு கொஞ்சம் காமெடியாக போகும். அப்புறம் காலேஜ் போர்ஷன்ஸில் வந்து விக்ராந்த் போர்ஷன் செம்மையாக இருக்கும், ஏன்னா அவர் கெஸ்ட் ரோலில் வருவார். ஸோ படமே பார்த்திங்கன்னா அப்படி தான் போகும். பட் படம் பார்க்கும்போது நல்லாயிருக்கும். லவ் மூவி தான் இது. லவ் மூவி ப்ளஸ் ஃபேமிலி. இந்த ஜென்ரேஷனில் எந்த மாதிரி இருக்காங்க அதுதான் இந்த படம். சிம்பிளாக சொல்லணுன்னா, பன் பட்டர் ஜாமுன் எதுக்கு பேர் வச்சாங்கன்னா, கிளைமேக்ஸில் வந்து பன் பட்டர் ஜாமோட கதை ஒன்று சொல்லுவாங்க, அதுக்காக வச்சாங்களா இல்லை என்னென்னு தெரியல. கொஞ்சம் தத்துவம் அங்கங்கே கொஞ்சம் நல்ல மெசேஜ் அதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. ரொம்ப போர் அடிச்சா அந்த படம் பார்க்கலாம், மோசம்னு சொல்ல முடியாது. மியூசிக் வந்து இந்த படத்தில் நல்லா தான் இருக்கும். இந்த மியூசிக் டைரக்டர் வந்து பிரசன்னான்னு நினைக்கிறேன், அவர் வந்து மியூசிக் போட்டிருப்பார். பிஜிஎம்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. இவர் வந்து அப்புறம் பைசன் சுமோக்கு வந்து இவர் தான் மியூசிக் போட்டிருந்தாருன்னு நினைக்கிறேன். அப்புறம் டைரக்ஷனுமே நல்லா தான் இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப ரியாலிட்டியாக கொஞ்சம் இருக்கிற மாதிரி இருந்துச்சு எனக்கு. ஏன்னா லாஜிக் மிஸ்டேக் பார்க்குற அளவுக்கு ரொம்ப ஆக்ஷன் படம், ரொம்ப ட்ராமாஸ்டிக்கான படம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஸோ ஓரளவு டீசன்ட் லாஜிக்கு ரொம்ப இது பண்ணாமல் கொஞ்சம் நல்லா போச்சு படம். அங்கங்கே கொஞ்சம் காமெடியாகவும் இருக்கும்.